இன்றைக்கி ஒரு கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் கிரேப் சில்க் சாரீ, ரொம்ப அழகாக, அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக கட்டினே தெரியாத மாதிரி இருக்கும். மெயினாக என்ன மாதிரி கொஞ்சம் ப்ளஸ் சைஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்புல கட்டினா நல்லா ஸ்லிம் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாரீ இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன், ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக லைட் பஃப் வச்சு டீப் யூ நெக் வச்சு த்ரெட் ஒர்க் வச்சு நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ சாரீ கட்டியாச்சு. உண்மையிலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நிறைய பேருக்கு ஹெவி வெயிட் சாரீ பிடிக்காது, அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பார்டர். இப்போ ஹேர் ஸ்டைல் பெருசாக எனக்கு வந்து வராததுனால எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் ஒரு சின்ன வந்து கிளிப் போட்டு விட்டுருவேன். அதே மாதிரி லாக்மி 927 இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். காம்பேக்டும் க்ரீமும் வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நான் இது 2 மட்டும் தான் போடுறேன், இதுக்கு மேலே எதுவும் போடலை. ஸோ எனக்கு மேக்கப் வந்து செல்ஃபாக இவ்வளோ தான் பண்ண தெரியும், ரொம்ப பெருசாலாம் பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நான் எப்படி உங்கள்கிட்ட காட்டுறேன். அது மாதிரி இந்த ஒரு ஐ ஷேடோ கிடையாது, இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிப் பாம் மாதிரி இருக்கும். இது என் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. அதை நான் வந்து ஐ ஷேடோ மாதிரி லைட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு டின் கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் அட்ராக்டாகவும், அதே மாதிரி பார்க்கறதுக்கும் வந்து டீசெண்டாக இருக்கும். ரொம்ப அடித்த மாதிரி இருக்காது மேக்கப்னால. லைட்டாக வந்து அந்த மட்டும் நான் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பொட்டு, நான் ரொம்ப பெரிய பொட்டு வைக்க மாட்டேன். ஸோ கொஞ்சம் ஷைன் இருக்கிற மாதிரி நைட் டைமில் வந்து நம்ம அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வைக்கிறப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவலாக மை, கண்ணுக்கு மை அழகு. நான் ஐலைனர்லாம் வைக்கல, ஜஸ்ட் மை மட்டும்தான் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்புறமா என்னோட ஃபேவரட்டான லிப்ஸ்டிக், இந்த ஷேட் நம்பர் வந்து எனக்கு மறந்து போச்சு. நான் அப்புறமா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுறேன். நான் இந்த ஒரு ஷேட் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணேன். ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அதுலேருந்து நான் இதை விடுறதே கிடையாது. ஸோ அப்படியே வந்து பார்த்து எங்கேயாவது ஆன்லைனில் கிடச்சா கூட வாங்கிடுறது. ஸோ அழகான ஷேட் இது. அண்ட் இந்த ஒரு சாரீக்கு லைட்டான ஜுவல்லரி நல்லாயிருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு லக்ஷ்மி போட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, மேட் ஃபினிஷில் இருக்கும் அந்த ஜுவல்லரி. ஸோ நீட்டாக சிம்பிளாக இருக்கும். பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக கிளம்புனா நல்லாயிருக்கும்ல, அதனால தான் இந்த ஒரு ஜுவல்லரி பேரப் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட சேர்த்து பிளாக் சாரீக்கு பிளாக் கலர் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பேங்கிள்ஸ் போட்டுட்டு, அது மாதிரி நெத்திக்கு குங்குமம் இல்லை நல்லா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நான் உள்ளுக்குள்ளே லிப்ஸ்டிக் பேஸ் கொடுத்துட்டு அது மேலே குங்குமம் வச்சோம் அப்படின்னா குங்குமம் கலையாமல் அப்படியே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கலராக சாந்து போட்டு யாரெல்லாம் வச்சுருக்கீங்க, நான் இன்னும் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து குட்டியாக அந்த சந்தனம் நம்ம வந்து வச்சோன்னு அழிஞ்சிரும். அதனால் நம்ம இந்த எல்லோ கலரில் அழகான அந்த சாந்து போட்டு வச்சுக்கிட்டோன்னு அழகாக இருக்கும். அண்ட் சாரீக்கு மேட்சாக சின்னதாக ஒரு ஒயிட் டாட் வச்சுட்டு நான் என்னோட கம்ப்ளீட்டாக லுக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் முல்லைப்பூ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் வந்து வச்சுட்டு தான் நம்மளோட கம்ப்ளீட் லுக் வந்து முடிஞ்சிடும். அண்ட் நான் வந்து கிளம்ப ரெடி ஆயாச்சு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீக்கும் இந்த ஜுவல்லரிக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்த சூட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ வாட்ச் கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ கிளம்ப ரெடி ஆயாச்சு. ஸோ இந்த கெட் ரெடி வித் மீ எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் வரணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் வந்து இந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணுறேன். சாரீ ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நிறைய பிளாக்ல காம்பினேஷனில் வாங்கி வச்சுருப்பேன். அதே மாதிரி சிம்பிளான ப்ளவுஸ் அந்த மாதிரி தைச்சு போட்டால் ரொம்ப அழகாக அந்த நீட் லுக் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இந்த லுக் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.